ஸோ அதான் இப்போ தென் சென்னை இந்த மூவி நம்ம எடுத்திருக்கோம். இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர் எனக்கு பொதுவாக பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லராக தான் எடுத்திருக்கோம். அண்ட் அது நிறைய பேருக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே 2 விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறது. ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று வந்து ஃபிலிம் மேக்கிங். அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடச்சிது. கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஐடியாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் சென்னையில் சார் இங்கே ரைட் சார் இங்கே ரைட் ஹேண்ட் சைட் தென் சென்னையில் வந்து நீங்கள் காட்டியிருக்கீங்க. வட சென்னை தென் சென்னை 2 இருக்கு சரிங்களா. தென் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொலிட்டியாக இருக்காங்க. என்னன்னா ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக பணக்காரங்களா இருக்காங்க. அவங்க தான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுறது, குழந்தைங்களை வந்து அப்படியே விட்டு போகிறது மாதிரி காட்டியிருக்கீங்க. அது உண்மையாகவும் நடக்குதா? இல்லை, அதாவது அது வந்து ஒரு இடத்துக்கான அதில் மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை. அதாவது குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கேட்குறோம். அது கோவிட் டைம் அப்போ கூட ஒரு சில நியூஸ் அந்த மாதிரி நடந்தது. அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது. பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. அது ஒரு இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது. அது தென் சென்னையில் மட்டும்தான் நடக்குது அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலாக என்னன்னா நிறைய நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் வந்து குழந்தைங்களை வந்து இது மாதிரி குப்பையில் தொட்டி போடுது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அடித்தட்டு மக்கள் பண்ணுறாங்க. அது கூட வந்து போலீஸ் ரிகவரி பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்க. ஆனால் தென் சென்னையில் பணக்கார வீட்டில் நடக்கிற விஷயத்த வந்து போலீஸ் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுறீங்க. அது உண்மையா? இல்லை, அது அந்த குழந்தை பற்றி வர்றதுல போலீஸ் என்கொயரி இதில் காமிக்கல நம்ம. ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிட்டி ஆமாம். இல்லை, அது கம்ப்ளைண்ட் போக வேணான்னு நினைக்கிறது அந்த ஒரு பயந்து வாழற ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த ஃபீமேல் லீட் கேரக்டர் இருக்காங்க. எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம சமாளிச்சுக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க. அது கைமீறி போகும்போது தான் குழந்தைங்க நல்ல காப்பத்தில் வந்து இது மாதிரி குழந்தைய விடும்போது கண்டிப்பா வந்து கம்ப்ளைண்ட் கேட்பாங்க. இதுதான் ரீசன் சரிங்களா. டாக்டரா இருந்தா அப்போ டைரக்டா போய் விட்டுடலாமா? ஏன்னா அதை நீங்க அனலைஸ் பண்ணலையா? பண்ண மாட்டீங்களா? பண்ணோம். இப்போ இதுல அவங்க பர்சனல் ஃபேவரா கேட்கறதா தானே நம்ம சொல்லியிருக்கோம். இன்னொன்னு அந்த மேனேஜர் வந்து சொல்றாங்க இல்லைங்களா, இந்த ஆசிரமத்துக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்க, அதுக்காக நான் உனக்கு ஒரு ஃபேவரா இதை பண்றேன், பர்சனல் ஃபேவரா தான் பண்றோம் அப்படிதான் சொல்றாங்க. பிரதர், நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க, அண்ட் டைரக்ட் பண்ணிட்டு அண்ட் மெயின் லீடும் பண்ணிட்டீங்க. ஏன் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன் வந்து மற்ற ஆக்டர்ஸ் யாரும் அப்ரோச் பண்ணலையா, இல்ல நீங்களே நடிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கீங்களா? இல்ல அப்படி இல்ல. இன்னும் நம்மளை விட பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்களா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் யோசிச்சோம். அண்ட் ஒரு சில ஆர்டிஸ்டும் ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை. அண்ட் அதனால வந்து மேபி அவங்க அந்த ரீசனுக்காக எடுக்காம போனாங்க. நான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை. அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா, இல்லை அதுவும் பெட்டர் மேக்கிங், இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை நான் வந்து காமிச்சு ஒரு விசிட்டிங் கார்டாக காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்துச்சு. சில அப்ரோச் பண்ணோம். யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க தெரியல. இந்த இடத்துல அதை பத்தி பேசுறது கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால இப்போ வேணாம். தேங்க்யூ சார். நீங்க அவர் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான். நீங்க மத்த எல்லார்ட்டையும் வேலை வாங்கி இருந்தது பிரமாதமா இருந்தது. ஓகே சார். உங்க வேலை டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமான்னு நீங்க படம் பார்த்து ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைங்களா, அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது தான் இருந்துச்சு. அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு. கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்கள்ல இதை வந்து லேர்ன் பண்ணி பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுறேன். படத்துக்கு பேர் தென் சென்னை. இங்கிலீஷில் படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இது இப்படிலாம் இது வரைக்கும் சென்னையில் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அப்படி நடக்குங்கிறத யூகிச்சு தான் அப்படி படம் எடுத்திருக்கீங்களோ?
இது ஒரு கற்பனை கதை தான், வேற ஒன்றும் இல்லை. தென் சென்னை இங்கிலீஷ்ல நீங்க அது பண்ணாலும் அப்படிதான். ஆனா தென் சென்னை கான்ஸ்டியூன்சி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதே ஸ்பெல் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை நம்ம எடுக்கிறது இல்லையா. ஸோ ஒன் மோர் விஷயம் என்னன்னா, லைக் தமிழ் ஆர்டிஸ்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா லீடு ஃபீமேல் பண்ணிருக்கிற ரியா வந்து தமிழ் முழுக்க. ஸோ அந்த வகையிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வர ரீசன் படங்கள் நம்ம எல்லாருமே பாக்குறோம், நார்த் சைட்ல இருந்து தான் வந்து ஃபீமேல் லீடு எடுக்கிறாங்க. பட் தமிழ் சைட்ல இருந்து எடுத்துக்கும் போது பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் ஏன் அவங்களுக்கு சூஸ் பண்ணீங்க? பிகாஸ் மாடல்ன்ற ஒரு ரீசனுக்காகவா? இல்ல அப்படி ஃபர்ஸ்ட் அதான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாமே நம்ம தேடணும், சூட்டபிள் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு பாயிண்ட்டும் யோசிச்சுட்டே இருந்தோம். இவங்களோட தமிழ் உச்சரிப்பு பார்த்தோம், அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசித்தோம். ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போ எல்லாருமே ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணாங்க. லைக் வத்சன் அண்ட் ரியா, சுமா மேம், இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணோம். அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமா அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுல இருந்தே வந்து இட்ஸ் கெட் கோயிங். அந்த மாதிரி வில்லனை வந்து அதாவது இல்ல சிவகார்த்திகேயன் மேல வந்து தனிப்பட்ட கோபம் எதுனா இருக்கா? மோசமான ஒரு கேரக்டருக்கு வந்து எஸ்கேன்னு பேர் வச்சிருக்கீங்க இல்லைங்க. அதாவது இல்ல எஸ்கேனா இப்போ சல்மான் கான் கூட சொல்லலாம். யார் இல்ல அப்படி இல்ல எஸ்கேன்னு யாரை குறிப்பிட்டாங்க? இல்ல அப்படி இல்ல. என்ன பேர் சந்தீப்ன்றீங்க, சந்தீப் குமார். இல்ல நான் என்ன விஷயம் இல்ல என்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு வெரி குட் பெர்ஃபார்மர், அது நீங்க மறக்க முடியாது இல்லைங்களா. வத்சன் அவங்க பண்ணியிருக்கிற ரோல். ஆனா அவரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா கதையில் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வருது. மோஸ்ட்லி ரைட்டிங் அப்பவே படிச்சது எல்லாமே எப்படின்னா அனாலிசிஸ் தான். இது பண்ணும்போது என்ன சொன்னா, எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க. ஸோ ஆடியன்ஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோட இருக்கணும்ன்ற அந்த பாயிண்ட்ல தான் வந்து யோசிச்சோம். அதுலேயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த விதத்தில் வந்து ஜேகே, எஸ்கே, இந்த மாதிரியான இது பார்த்தோம். ஆர்ஜே, விஜே, இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான். அதில் வந்து இப்போது எஸ்கே கரெக்டான ஒரு சூட்டபிள் இருக்கிறதா தோணுச்சு. இன்னொன்று என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, இஸ் எஸ்கே. நிறைய பேர் காலேஜஸில் நிறைய எஸ்கே, ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸில் நல்ல ஞாபகம் வச்சுப்போம், இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட. அதில் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்காரு, இஸ் வெல் நோன் இன் அவர் காலேஜ், அதனால எஸ்கே இல்ல அதனால தான் எஸ்கேன்னு வச்சிங்களா? இப்ப அமரன் படம் நல்லா போயின்னு இருக்கு, அது கூட அவரும் மிலிட்ரி மேன், இந்த படத்துல நீங்களும் மிலிட்ரி மேன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்களா? அது இல்லாம இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளவு நல்ல, ஏன்னா வந்து தென் சென்னை வட சென்னையா இருக்கு, வட சென்னையில வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேற மாதிரி காட்டுவாங்க. தென் சென்னை வில்லன் மட்டும் எப்படி திருந்திராரு? பணம் வந்து திருந்திடலாமா? இல்லை எந்த வில்லுன்னு சொல்றீங்க? இல்லை உங்க கொஸ்டினுக்கு ஒன்னோடாவே ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேர் எல்லாம் சூஸ் பண்றது இல்லை. அது அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும். இப்போ ஓவரால் நீங்கள் ஃபிலிம் பார்க்கும்போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினச்சிருந்தா கூட அது இன்னும் என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகணும். அப்படிதான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசிச்சது, அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல்ஸ் பேஸ்டு இது வைக்கிறோம். அடுத்த உங்கள் கேள்வி சாரி சொல்லுங்க. அவங்க வந்து இப்போது ஒரு க்ரோயிங் அப் மேன், நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்போம், நீங்களா கூட இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவதுனா இருக்கலாம். என்னென்னா ஒரு செகண்ட் இன்கம், இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும், அந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்கு வந்து நம்ம ஒரு முயற்சி செஞ்சு போகும்போது பல தடைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அதை அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணும், அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருக்காரு. அவர் வந்து லீகலா எதுவுமே தப்பு பண்ணல, அது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா போகணும். லீகலா வந்து அந்த பிளேஸை
அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல. பார் ரன் பண்றாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது, திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸ்ல மாட்டிக்கிறாரு, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாரு. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்க கிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது, ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணேன், அது நஷ்டமாயிடுச்சு, இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துடுச்சு, அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும்போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களா இருக்க மாட்டாங்க, நேர்மை இருக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியா கிடைச்சிருக்காது, இல்லை வேற ஒரு விஷயங்கள் வந்து அவங்கள தடுக்கி விட்டுருக்கும், அது வந்து அவங்கள வந்து வேற ஒரு மாதிரி மாத்திடுது. அப்படி ஆகிற ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் டோனி அவங்களோட கேரக்டர். அதனால அவருக்கு எல்லாம் சரியா நடந்துருந்தா அவர் நல்லவராகவே இருந்திருப்பாரு. கரெக்டுங்களா? மாஸ்க் மேனா அவர் வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அவருக்கு. அது எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் சார். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்கமும் இருக்கு, கெட்ட பக்கமும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கிரே ஷேடு வந்து இன்னும் எப்படி டார்க்கா போகுது, என்ன லைட்டா போகுது, அப்படிதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா? அதுல கேரக்டர் வைஸ் எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான். அந்த சிச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாரையும் டிட்டர்மின் பண்ணுது, நீங்க குட்டா பேடான்ற அந்த இது. ஒரே ஒரு நிமிஷம் சார், இதை மேம் ஏதோ ஒன்று கேட்டாங்க. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ சார். அது நீங்க யாரையும் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க, இங்க இந்த பக்கம் தான் புண்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டீங்க. முன்னாடியே சொன்னீங்க நான் நிறைய பேர்கிட்ட கதை சொல்ல ட்ரை பண்ணா வாய்ப்பு வரீங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்களே சொல்றீங்க ஏற்கனவே நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க, எஸ்கேட்ட ட்ரை பண்ணி அது முடியாதனாலதான் அந்த கேரக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன. இல்ல சார், இல்ல, அதாவது நம்ம ட்ரை பண்ணது, அதாவது ஒரு ஆஸ்தான குருவா யோசிச்சது வந்து கமல் சார் தான். ஃபர்ஸ்ட் வந்து கமல் சார் அவங்க ஆஃபீஸில் போயிட்டு லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம். அதாவது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங் ஆசை இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னும் எதிர்பார்க்கல கண்டிப்பா, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 1000 லெட்டர் வரும், நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு குரு வணக்கம் மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் மைண்டில் எழுதும்போது யோசிப்போம் இல்லைங்களா, நான் வந்து கமல் சாரை வச்சு எழுதணும், ரஜினி சாரை வச்சு எழுதணும், அப்படிதான். ஏன்னா நான் க்ரோ அப் ஆகும்போது அவங்க தான் தி பிக்கஸ்ட் ஐகான், அந்த மைண்ட் செட்டில் தான் எழுதும். மற்றபடி இந்த இதில் சொல்கிற மாதிரி தான் நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது, பிடிக்காததுன்னு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். சார் அவர் ஏன் எஸ்கே கேஸ் எடுத்துக்க நான் அதெல்லாம் விட்டுறேன் அப்படின்றாரு, ஒரு போலீஸ்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்களே? உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா இது ஃபிக்ஷனல் சொல்லிட்டோம் இல்லைங்களா, அந்த ஒரு பாயிண்ட்ல அவருக்கு வந்து ஒரு 2வது வாய்ப்பு உனக்கு வழங்கப்படுது, அந்த மாதிரியான ஒரு இது அவர் அனலைஸ் பண்ணதுல அவங்க தெரியுது. இறந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு இவங்களோட மோசமான கேரக்டர் அப்படின்றத அவரு ஜட்ஜ் பண்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா தான் நம்ம. ஹீரோயின் கொடுங்க ஒரு கேள்வி. மேடம் உங்களை தமிழ் பொண்ணுன்னாங்க, ஆனா ஏன் மலையாள கெட்டப்ல வந்திருக்கீங்க? தமிழ் பொண்ணுன்னா நம்ம ஆட்கள் வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படிங்கிற. நல்லா அழகா இருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, இந்த படத்துல இந்த கேரக்டர் வந்து மலையாளி கேரக்டர், சோ சரி அப்படி சிம்பாலிக்கா சொல்லாமே அப்படின்னு போட்டுருந்தேன், அவ்வளவுதான். ரங்கா சார் உங்களுக்கு தான் கேள்வி. ஆக்சுவலி படத்து டைட்டில் சீக்வன்ஸ் ப்ரீ டைட்டில், பட் டைட்டில் ஓடும் போதும் ஒரு வாய்ஸ் ஓவர் நரேஷன் கொடுத்தீங்க. சோ அதுல வந்து ஒரு எமோஷனல் கான்டென்ட் தான் தூக்கலா இருந்தது. அப்கோர்ஸ் கிரைமும் இருந்தது, பட் வாட் ரம்ட் வாஸ் எமோஷனல் கான்டென்ட். ஆனாக்க டைட்டில்ஸ் முடிஞ்சு படம் ஸ்கிரீன் பிளே அன்ஃபோல்ட் ஆக படம் வந்து அன்ஃபோல்ட் ஆக கிரைம் கான்டென்ட் தான் கொஞ்சம் அதீதமா தெரிஞ்சுது. அப்கோர்ஸ் எமோஷனல் கான்டென்ட் இருந்தது, அந்த குழந்தை சமாச்சாரம், அப்புறம் அவங்க இந்த பாசம், உங்க ரோல் அவங்க ரோல்லாம். பட் இருந்தாலும் ஒரு அண்டர் கரண்ட் வந்து ஒரு பார் நடத்துறத பத்தி முக்கியத்துவம் கூட அதிகமா கொடுக்கப்பட்டிருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அண்ட் ராப் அப்ல பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இருந்ததை தவிர எமோஷனல் கான்டென்ட் கொஞ்சம் இட் டுக் அ பேக் சீட். அது வந்து கான்சியஸா நீங்க வந்து படம் எடுக்க நடிக்க நடந்த ஒரு நிகழ்வா அல்லது இட் வாஸ் ஆல் இன்டென்ஷனலா? இல்ல இன்டென்ஷனல் தான். ரைட்டிங்லயே வந்து இப்போ டாப்ல இருக்காங்கன்றதுக்காக சொல்லல, லோகேஷ் கனகராஜ் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும், வெற்றிமாறன் சார் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும், அண்ட் அவங்க மாநகரம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இப்போ நம்ம அதே மாதிரியான ட்ரை பண்ணணும் அந்த இதில் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ட்ரை பண்ணி முடியாமல் போனது என்னன்னா காமெடி. இந்த படத்தில் ரைட்டிங்லேயே எங்களால் உள்ள நொழுத்த முடியல. ஆமா, இப்போ ஆறு பாலா அவங்களோ இல்ல திலீபன் அவங்களோ கூட வச்சு, இப்போ இவங்க திலீபன்லாம் கூட வந்து
இன்னொரு மூவில சாரி திடீர்னு நேம் ரீகலெக்ட் ஆகலை, அவங்க சுசீந்திரன் அவங்களோட மூவில ஒரு நல்ல காமெடி ரோல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. சின்னதாக வந்தாலும் நச்சுன்னு காமெடி இருக்கும். அது அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும்னு ரைட்டிங்கில் ட்ரை பண்ணோம். ஈவன் மேக்கிங் அப்போ கூட டியூரிங் தி செட்ஸ் கூட ட்ரை பண்ணோம். மேக்கிங்கில் என்னென்னா அங்கே போகும்போது லொக்கேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் வருதோ அது எல்லாமே நம்மளை மறக்கடிக்க செய்யுது. அந்த மாதிரி அன்லஸ் அது பேப்பரில் இல்லைன்னா அது அங்கே ரொம்ப நேரம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான அந்த டைம் கிடைக்காது. அங்கே அந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு. அதனால் அந்த காமெடி இது பண்ண முடியல. வேற த்ரில்லர் அட்லீஸ்ட் ரைட் பண்ணது என்னவோ அது எடுத்துகிட்டு வந்தோம். வெறும் ஃபேமிலி ட்ராமா மட்டும் எடுத்தால் அது அகெயின் ட்ராமா மாதிரி மட்டுமே இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக இருக்காதுன்றதுனால தான் வந்து டெஃபினெட்லி இன்னொன்று நான் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் எனக்கு வந்து ஆஸ் அ ஆடியன்ஸ் நான் பார்க்க விரும்புகிறதே அதுதான். என்னோட ஜானரே வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பேன். ஆனால் அதுலேயும் ஒரு எமோஷனல் கண்டென்ட் இருக்கணும். சம்திங் இட் ஹாஸ் டு கனெக்ட் டு அஸ். அப்போ தான் வந்து அது லாங் ரன்லேயும் இருக்கும், நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட. இல்லைங்க சார் சார் இப்போ 50 தேட்டர்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். தேட்டர் லிஸ்ட் இன்னைக்கு மதியம் தான் வரும். அதுக்கான ஒர்க்கும் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி அதான் டெலிவரி அண்ட் தேட்டர் லிஸ்ட்லாம் அதில் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. இல்லைங்க சார் விடுங்க.